ஹலோ கைஸ், அப்படியே நம்ம ஹீரோயினுக்கான கல்யாண நாளும் நெருங்கிட இன்னும் 2 நாளில் கல்யாணன்ற போல சுச்சுவேஷன் ஆகுது. ஹீரோயினோட ஃபேமிலி ஆகட்டும், ஹீரோட ஃபேமிலி ஆகட்டும், 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. காரணம் ஹீரோட அம்மாவுக்கு ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு பொண்ணு இல்லை, ஒரே ஒரு பையன் தான். அதனால ஹீரோயினை தான் பொண்ணு மாதிரி பார்க்குறாங்க. அதே மாதிரி ஆனந்த மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைச்சதுனால ஹீரோயினோட ஃபேமிலியுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க எல்லாரோட சந்தோஷம் பார்க்குற ஆனந்துக்கு தான் ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. பிகாஸ் தான் அக்ஷரா இன்னுமே கன்ஃபியூஷனில் இருக்கா. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கூட தெரியல. ஆனால் இவங்க எல்லாருமே இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. தான் அவங்கள ஏமாத்திட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு கில்ட்டியாக இருக்குது. அதனால ஹீரோ வந்துச்சு அக்ஷரா கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணுறாரு. அக்ஷரா கிட்ட பேசலாம், என்ன தான் டிசிஷன் எடுத்திருக்கேன், நம்ம கல்யாணத்தை பற்றி என்ன முடிவு பண்ணிக்க, நீ உங்க கன்ஃபியூஷனை விட்டு இந்த கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணுறியா இல்லையான்னு கேட்குறாங்க. ஆனாலும் அக்ஷரா இப்போவுமே கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கேன், நான் இன்னும் டிசிஷன் எடுக்கலைன்னு சொல்லி ஹீரோ இப்போ இந்த தடவை ரொம்பவே கோவப்படுறாரு. உனக்கு புரியுதா இல்லையா, நம்மளை சுற்றி எல்லாருமே நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு நாடம் ஆடிட்டு இருக்கணும், உனக்கு புரியுதா இல்லையா, நீ உன்னோட கன்ஃபியூஷனும் தூக்கி போட மாட்டேன், உங்ககிட்ட எல்லாருமே எவ்வளோ உண்மையாக இருக்காங்க, அவங்கக்கிட்டையுமே நீ என்ன பண்ணிகிட்ருக்க, கன்ஃபியூஷனில் தான் இருக்க, உண்மையும் சொல்ல மாட்டேங்கிற, கல்யாணத்துக்கு நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்லேயுமே சந்தோஷமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், ஆனாலும் கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லி ரொம்பவே ஸ்கோல் பண்ணுறாரு. ஆனால் அக்ஷரா இப்போவுமே கொஞ்சம் ஏன் இடத்துலேருந்து யோசிப்பார், எனக்கு நம்ப முடியல, நான் இந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வர போகிறேன், அங்கே எனக்கு என்னென்ன நடக்கும், என்னோடய ஃப்யூச்சரே மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஒன்றை பற்றி மட்டும் தான் யோசிக்கிற, இங்கே இருக்கவங்க யாருக்குமே அவங்களுக்கு ஃபீலிங் இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் இப்படி பேசிகிட்டு இருக்காது ஹீரோயினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கேட்டுறாங்க. அப்போது ஹீரோ அப்பாவுமே ஹீரோயினுக்காக தான் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. ப்ளீஸ் நான் இங்கே போனதுக்கப்புறம் அக்ஷராவை திட்டாதீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, அவளோட பயம் கொஞ்சம் நியாயமானது தான், ஆனால் அவள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறான்றது தான் கோவமே, அதனால் அவளை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஹீரோ இப்போ கூட ஹீரோ தனக்காக பேசுகிறத நினச்சி ஹீரோயின் கொஞ்சம் ரொம்பவே ஸ்டன் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவுமே சரி வாங்க நம்ம எல்லோரும் கிளம்பலாம், இனி எதுவும் பேச, ஹீரோயினோட அம்மா ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க. இப்படி ஒரு பையனை இவ புரிஞ்சிக்காமல் இப்படி பண்ணிகிட்ருக்காளேன்ட்டு. ஆனால் ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயின் கிட்டே எதுவுமே பேசு. இதனால தான் ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்துச்சு எல்லாருக்கிட்டையுமே சாரி நான் உங்களை எல்லோரும் ஏமாற்றிட்டு இருந்தேன்னு சொல்லுவேன். இது எல்லோரும் கேட்டு நடந்ததெல்லாம் கேட்டு ஹீரோட ஃபேமிலியுமே ரொம்பவே ஸ்டன் ஆகிருக்கு, என்ன இப்படி ஆயிடுச்சுன்ட்டு அவங்க எல்லாருமே. ஆனால் ஹீரோவுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுவாங்க. அப்போ ஹீரோ கேட்பாங்க, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த, கிளம்பு, இங்கே இருந்தால் உனக்கு தான் ஏதாவது பிரச்சனையாகும். அப்போ இந்த ஹீரோயின் வந்துச்சு, இல்லை நான் என்னோட தரப்பு நியாயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஆமாம் எனக்கு எல்லாத்துலேயுமே கன்ஃபியூஷன், எது சூஸ் பண்ணுறது, ஒரு சாரீ எடுத்துக்கோன்னா கூட எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன், இதுவா அதுவான்னு ரொம்பவே கன்ஃபியூஷன். அதே மாதிரி தான் ஆனந்த் ரொம்பவே மாறிட்டானோன்னு தோணுது என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம். எனக்கு அதுதான் ரொம்ப கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணிச்சு, நான் தப்பான டிசிஷன் எடுத்துச்சேன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த கல்யாணம் நின்று போனதுக்கப்புறம் கூட ஆனந்த் என்னை பற்றி யோசிச்சு என் அப்பா அம்மா கிட்ட எனக்காக பேசியிருக்கான், அப்போ இவனை விட நல்ல ஒரு பையனை எனக்கு எங்கே கிடைக்கும்னு சொல்லி இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த கதை முடியுது. பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.